நீங்க வாங்கி கொடுக்கறது எதுவுமே எனக்கு தேவையில்ல. நீங்களே அதை எடுத்துட்டு போங்க. சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு இந்த முறுக்கை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் நான் ஆயிலெல்லாம் சாப்பிட்றதில்லன்னு சொன்ன நிலா திடீர்னு அந்த முறுக்கை கொஞ்சம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ கொடுக்க வேண்டியது தானேன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், ஏதோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் தரமாட்டீங்கன்னா சரி போங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நிலா நிலா எடுத்துக்கோ நிலா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணி நிலாவுக்கு முறுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நீ வெளியே பண்ண விஷயம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் சேரனனுக்கு கல்யாணம் ஆகிடும், பாண்டுக்கும் கல்யாணம் ஆகிடும், பல்லனும் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி நிலாப்போ குட்டி சோழனும் இந்த வீட்டில் தவழ்ந்துக்கிட்டு கிடப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஆஹா, எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல உடனே, உனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லையா? ஆசைலாம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குழந்தைய பற்றி பேசின உடனே நிலாவுக்கும் கொஞ்சம் வெக்கம் வருது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம சந்தா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா வந்திருக்காரு, எல்லாரும் குடும்பத்தோட ராமேஸ்வரம் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் ராமேஸ்வரம் வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, பீகாரில் இருக்கிறதுனால தான் என்னால் வர முடியாமல் போகுது, இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் தானே வரீங்க, உன்னை யாருக்கும் தெரியாமல் ஒரே தடவை பார்த்துட்டு மட்டும் வந்துடுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் சந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. உடனே சந்தாவோட அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சேரனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற போது நைட்டு நான் சந்தா ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா, அவங்க குடும்பத்தோடு ராமேஸ்வரம் வரப்போகிறாங்களாம், நான் போய் சந்தாவை ஒரு 8 மட்டும் பார்த்துட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க ராமேஸ்வரம் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அது என்ன பிரச்சனைனா, நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்கன்னு ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்லைப்பா அப்படி எதுவுமே வராது, யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் போகிற விஷயம் நம்ம சோழன் பாண்டி யாருக்குமே தெரிய வேண்டாப்பா, இல்லாட்டி அவங்களும் கூட வரேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏதோ ரகசியம் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் அமைதியாயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நைட்டுக்கு சமையல் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் போகட்டும், வேறு எதுவும் சீக்ரெட் பேசுன மாதிரி இருந்தது, வேறு என்னத்தை அப்படி பேசிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பல்லவனும் பாண்டி இருந்துட்டு கடைக்கு போயிட்டு நம்ம சேரன் சொன்ன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் நிறைய ஷோரூம் டிவியில் எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிவி வாங்கி முடிவு பண்ணதுலேருந்து இத்தனை இன்ச்சு டிவியை வாங்கலாமா, இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு மண்டையே வலிக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் எப்படியாவது ஒரு நாளில் போயிட்டு நம்ம டிவியை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது, இல்லை இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே போய் நம்ம டிவி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. எல்லாரும் 5 மணிக்கு ரெடியாக இருங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வீட்டோட கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு டிவி எந்த சைடு இருந்தால் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து அண்ணன் பவரெல்லாம் நல்லாவே வருதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக இந்த சைடு நம்ம நடேசன் இருந்துட்டு சமோசாவும் பஜ்ஜியும் பட்டரும் வாங்கிட்டு வந்து கொடுத்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இனிமேல் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க, அவ்வளோ தூரம் நீ இதை சொல்லி என் தலைமையில் சத்தியம் பண்ணீங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே குடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. அப்போ நடேசன் இருந்துட்டு ஏதோ ஒரு டைமு அந்த மாதிரி பண்ணிட்டேன், இனிமேல் உன் சத்தியமே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன், போதும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், என் தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ணி என்னை மேலே போக வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் வருத்தப்பட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வட்டியை கொடுத்தவங்க வந்து, உனக்கு எத்தனை
2 வாட்டி நீ வட்டி கட்டாம இருக்க. ஃபோன் பண்ணாலே ஃபோன் எடுக்க மாட்டேன்ற. நீ மட்டும் இப்ப பணத்த கட்டாம போயிட்டின்னா, நாங்க வண்டிய தூக்கிட்டு போயிடுவோம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நடேசன் இருந்துட்டு வண்டி மேல கை வச்சு பாருங்க. 3,00,000 வாங்குனீங்கல்ல, அப்புறம் இப்போ வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நடேசன் சொன்ன வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்துவான். கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஆ இந்த ஆள் குடுக்க போனா என்ன? அன்னைக்கு அவங்க பசங்க குடுக்கறதா தானே சொன்னாங்க. நேரா அவங்க பசங்ககிட்ட போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது இந்த பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு மணி 5 ஆச்சு. சோழனுக்கும் பாண்டிக்கும் மிஸ்டு கால் விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சோழன் கேட்கவும், டிவி வாங்க போறோம். ஆனா நீங்க இன்னும் காணோம்ல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. பாண்டி இருந்துட்டு பதறி அடிச்சுட்டு வராங்க. எல்லாம் இவன் பண்ண வேலை தான். டிவி வாங்க போறதா சொன்னாங்கல்ல. அதுக்காக தான் சாரு மிஸ்டு காலே விட்டுட்டுருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 4:45 ஆகுது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டே திட்டிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்ல. அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.